ரட்சிப்பு வந்தாதான் சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷம். நிறைய பேருக்கு மூஞ்சு ரட்சிக்கப்படாத மூஞ்சாவே இருக்கு. என்ன மூஞ்சு? ரட்சிக்கப்படாத மூஞ்சுல என்ன தெரியுமா? பிரணவம் தெரியுமாடா? நல்ல இஞ்சி மேல தோல்லாம் சீவிட்டு அதை அப்படி வாயில போட்டு கடிக்க வச்சா மூஞ்சி எப்படி இருக்கும்? அது மாதிரியே ரட்சிக்கப்பட்ட முகம் வந்து சந்தோஷமா இருக்குமா. அங்க சொல்லப்படுறது, வழி தப்பி திரிந்த நம்மை ஆண்டவர் அழைத்து சரியான வழியில கொண்டு வருகிறார். சந்தோஷமா தான் இருக்கணும். இன்னும் கஷ்டம், இன்னும் புலம்பல், இன்னும் வேதனை நிறைய பேர். அது நான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லல, சின்ன வாலிப பிள்ளைகள் இருந்து திருமணம் ஆகாதவங்க இருந்து திருமணம் ஆனவங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. சரங்க சொல்றது அது இஞ்சி தின்ன குறைக்க இல்லை இல்லை, இஞ்சி சாப்பிட்டா மூஞ்சி எப்படின்னா ரொம்ப சோகமா துக்கமா மூஞ்சி அப்படியே வச்சுட்டு ரட்சிக்கப்படாத மக்கள் போல நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசு அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அல்லேலூயா. எதற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார்? நீ துக்கமா இருக்கிறதுக்காக, நீ துக்கமா இருக்கிறதுக்காக, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக. உண்மையா பொய்யா? கன்வென்ஷன்லாம் போயாச்சுன்னா பெரிய பெரிய மைதானத்தில் நடப்பது பார்த்தாச்சுன்னா அதில் 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா 90,000 பேர் கிறிஸ்டின்ஸ் தான். அவங்களுக்கு என்ன பாட்டு பாடுறாங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து அதுங்களுக்கு பாடின பாட்டு அது. ஆனா இந்த பைபிளை கையில வச்சுட்டு சத்திய வசனத்தை கையில பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், உங்கள் இருதயம். ஆனா கலங்கி போய் முத வரிசையில உட்கார்றாங்க மைதானத்துல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்னும் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க நம்ம தேசத்துல. ரொம்ப வேதனையான விஷயம். ஏன் ரட்சிக்கப்படல? ஏன்னா இன்னும் அவங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்க மனசு வரல. முழுசா அவங்க காது வந்து கேட்காத காதாவே இருக்கு. ஆண்டவர் காது என்ன காது? ஆராதனை பார்த்தா ஆண்டவர் காது கேட்கிற காது, நம்ம காது கேட்காத காது. ஏன் உனக்கு துக்கம்? ஏன் உனக்கு கவலை? ஏன் உனக்கு கஷ்டம்? ஆண்டவர் வந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்கறது தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. உன் துக்கம் நீங்கினது அப்படிங்கிறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில சஞ்சலம் ஓடி போகுங்கிறாரு, தவிப்பு ஓடி போகுங்கிறாரு, சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏன் வாழ முடியல? எதுக்கு நம்ம இன்னும் இஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், தேவன் ஒருவரே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அந்த மகிழ்ச்சியை எங்க கொடுக்கிறாராம்? ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது. ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு, ஆலயத்துக்கு வரும்போது அங்க என்ன உண்டாகுதான்? மன மகிழ்ச்சி உண்டாகுது. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துல ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் அந்த பிரச்சனை முடியல.
எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? அது இருக்குது 10 வருஷமா இருக்குது. எத்தனை வருஷமா இருக்குது? 10 வருஷமா இருக்குது. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமா? ஒரு வாரம் கூட நீ கரெக்ட் டைமுக்கு வந்துருக்க. ஒரு வாரம் கூட கரெக்ட் டைமுக்கு உன் பிரச்சனை எப்படி தீரும்? உனவிட்டு உன் பிரச்சனை எப்படி தீரும்? அதுதான் 10 மணிக்கு நைட்டு ட்ரெயின் புறப்படுது, கன்னியாகுமரிக்கு வந்து புறப்படுது அப்படின்னா நான் 10 வருஷமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு வாரம் கூட நான் 10 மணிக்கு போனது கிடையாது. 10:30 போவேன், 10:45 போவேன், 10:07 போவேன், டீ குடிச்சிட்டு வந்துடுவேன். 10:30 மணிக்கு போவேன், அப்படியே பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன். 10:45 போவேன், அந்த சேர்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுவேன். 11 மணிக்கு போவேன், அங்க பெல் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைட்ல இருக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துடுவேன். இப்படியே தான் நான் 10 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். எங்க? பிளாட்ஃபார்முக்கு. எங்க போறேன்? கன்னியாகுமரிக்கு போறேன். எந்த பிளாட்ஃபார்ம்? கரெக்ட் பிளாட்ஃபார்ம்ல நின்னேன். ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி நின்னையா? இல்ல பிரதர். எப்படி? நான் ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி நிக்கல. எத்தனை வருஷமா பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறேன்? 10 வருஷமா பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறேன். 20 வருஷம் ஆனாலும் உனக்கு பிளாட்ஃபார்ம் தான். 20 வருஷம் ஆனாலும் உனக்கு பிளாட்ஃபார்ம் தான். சாகர வரைக்கும் பிளாட்ஃபார்ம் தான். There is no change. கர்த்தர் ஒவ்வொன்றும் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியும் செவ்வையுமாய் செய்கிறவர். இன்னும் நீ உணர்வு இல்லாம இருக்கிற, இன்னும் புத்தி இல்லாம இருக்கிற, இன்னும் ஞானம் இல்லாம இருக்கிற, இன்னும் செவிட்டு காதோட இருக்கிற. ஆமா, அதான் உண்மை. இன்னும் நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத சவுல போல இருக்கிற. சவுல் ராஜாவா இருந்தார். ஆனா சவுல் ராஜாவா இருந்தானா? இல்ல. அவன் காது செவடானதுனால செத்துட்டான். போயிடுச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க. தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு செத்தையை, அவங்களுடைய அபிஷேகத்தை, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுடைய எதிர்கால நன்மைகளை, திட்டங்களை முற்றிலுமாய் அழித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதான் உண்மை. அந்த செத்தையை சொற்ப மதியினம். என்ன மதியினம்? சொற்ப மதியினம். அதான் வசனம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை என்ன பண்ணுமா? முதல்ல அந்த தைலம் என்ன ஆகுமா? பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். என்ன ஸ்மெல் வர ஆரம்பிக்கும்? பேட் ஸ்மெல். பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சு? அது கெட்டு போயிடுச்சு. அது கெட்டு போன தைலத்தை வீட்டில் வச்சுப்பாங்களா, தூக்கி வெளியே போடுவாங்களா? இன்றைக்கு அநேக கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடினால, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுனால, அவர்கள் காதுகள் மந்தமுள்ள காதுகளாக இருக்கிறபடினால, அவங்க வந்தவங்க தான், ஆலயத்துக்கு வந்தவங்க தான், உட்கார்ந்தவங்க தான், அழகா நல்ல ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் சொற்ப மதியினத்தினாலே கடைசி வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு கடைசி கெட்டு போனவர்களாக இங்கிருந்து புறப்பட்டார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த செத்த ஈக்கள் அவர்களை கெட்டு போக செய்து இந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவ்வளவுதான், புறப்பட்டு போயிட்டாங்க. முடியாது. துருத்தி கெட்டு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. துருத்தினா எது? சரீரம். துருத்தி கெட்டு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பிரியமானது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுவதற்கும் நாம் ஒடுக்கப்படுவதற்கும் வேதனைகளையும் துன்பங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து கிடையாது, நான் தான். நான் தான், வேற யாரும் இல்லை. அதனால் அவரை குத்த சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அநேகருடைய வாழ்க்கையை உபத்திரவத்தினால குத்தி கொண்டு இருப்பதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியது கிடையாது. சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் இப்படித்தான், ஆமா எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். யார் வேண்டாம்னா
நான் கவலைப்படுறேன். உன் கஷ்டத்தை குறித்து கவலைப்படல, ஆனா உனக்கு ஏன் இப்படி கஷ்டம் நினைச்சு கவலைப்படுறேன். அல்லேலூயா. நீ படக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு நான் கவலையே படல. இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீதான். இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டால் போதும். கர்த்தாவே, இன்னும் குணப்படாமல் இருக்கிறார்களே, இன்னும் உண்மை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே, இன்னும் நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்களே, 3 வேளை சோறு போதும், கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு நின்னா போதும், வாழ்க்கையை இப்படியே ஓட்டி கதையை முடிச்சா போதும், இப்படி இருக்காங்களே, ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள இன்னும் தகுதியாகவில்லையே அப்படிங்கிற கஷ்டம் தான் எனக்கு இருக்கு. இன்னும் கர்த்தரால் கொடுக்கக்கூடிய அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. 2024 ஆமா 100 மடங்கு ஆசீர்வாதம், அந்த 100 டைம்ஸ் பிளெஸிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நம்மகிட்ட எது இருக்குதோ இல்லையோ சந்தோஷம் இருக்கணும். என்ன இருக்கணும்? எது இருக்குதோ இல்லையோ எது இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இன்னும் பார்த்தாச்சுன்னா திசை மாறி ஓடக்கூடாது. நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு குறைவு இல்லாம கர்த்தர் நம்மளை நடத்துவார். அவர் சொல்லக்கூடிய பாதையை மட்டும் நம்ம பிடிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஹலோ, விசுவாசிங்க, உங்க ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு மேல அவங்க அப்பா ரொம்ப பாசம் வச்சிருந்தாரா இல்லையா? கொஞ்சம் கேளுங்கண்ணா. யோசேப்புக்கு மேல அவங்க அப்பா ரொம்ப பாசம் வச்சிருந்தாரா இல்லையா? வச்சிருந்தார்ல. யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமானவனா இல்லையா? ஆனா அவங்க அப்பா விட்டு யோசேப்பை துரத்தினாரா இல்லையா? 13 வருஷம் பிரிச்சுட்டான், துரத்திட்டாரு. அவங்க குடும்பத்துல காணப்படக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ரொம்ப பாசம் உள்ள பிள்ளை யோசேப்பு தான். ஆனா துரத்திட்டார் ஆண்டவர். துரத்தப்பட்ட இடம் நல்ல இடமா கெட்ட இடமா? யோசேப்பு துரத்தப்பட்ட இடம் நல்ல இடமா கெட்ட இடமா? கெட்ட இடம். என்ன இடம்? எகிப்து நல்ல இடமா கெட்ட இடமா? கெட்ட இடம். விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், அடிமைத்தனம் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் எகிப்து. ஆனா அந்த இடத்துக்கு ஆண்டவர் அவன் அனுப்புறார். அல்லேலூயா. இப்ப அந்த இடத்துக்கு போனவன அவன் கெட்டு போயிட்டானா? யோசேப்பு கெட்டு போயிட்டானா? ஹலோ, அல்லேலூயா. அந்த இடத்துலதான் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் கூட யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். இப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவனை திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாத்தினார். அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவனை கொண்டு கர்த்தர் அந்த சமுதாயத்துக்கே, அந்த வம்சத்துக்கே சாப்பாடு போட வச்சார். அல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். தேவனால முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாள்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னுடைய சத்தத்தை கேட்க அவர் ரெடியா இருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை. இன்னும் நீ அவர்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமைய நீ இன்னும் உணராம இருந்தீங்கன்னா அது தப்பு. அது என்னது? தப்பு. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. இன்னைக்கு நாம அவர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறவாதிருந்தார். ஏசப்பா என்ன பண்ணலையா? எப்போ வாயை திறக்கல? நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது. அல்லேலூயா. அவர் நெருக்கப்படும் போது, அவர் ஒடுக்கப்படும் போது அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் வேதனைப்படும் போது, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மகா நெருக்கம், மகா வேதனை. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல அவர் வாயை திறக்கணும். வாயை ஏன் அவர் வாயை திறக்கல? ஏன் அவர் வாயை திறக்கல? ஏன் அவர் வாயை திறக்கலன்னா, அவர் நம்பிக்கையை மனிதன் மீது வைக்கவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்ற நம்பிக்கை மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு, வேற எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர், பரிசுத்த தேவனுடைய அனுமதி. இந்த பூமியிலே அந்த பயணங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்ற விசுவாசம். இப்போ இந்த சம்பவம், அவர் வாயை திறவாதிருந்தார். இத இப்ப பைபிள்ல இருக்கிற இந்த ஏசாயா 53வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த 7வது வசனத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை ஒருத்தர் படிக்கிறார். இப்ப யாராச்சும் ஒருத்தர் படிங்க அந்த வசனத்தை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலும் அவர் தம்முடைய வாயை திறவாது. இப்ப இந்த வசனத்தை கலாசிஸ்ட் படிக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி பைபிள்ல எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை கலாசிஸ்ட் படிச்சாங்க. இதே மாதிரி இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை ஒரு வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அல்லது ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அல்லது உட்கார்ந்து இந்த வசனத்தை ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறார். நீ வசனத்தை படிக்கிறத நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ கலாசிஸ்ட் படிச்சாங்க, அதே போல பைபிள்ல ஒருத்தர் படிக்கிறார். ஏசாயா எழுதின புத்தகத்தை எடுத்து ஒருத்தர் படிக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பு கிமு இல்ல, நல்ல கவனிச்சுக்கோ. கிமுன்னா என்ன? கிறிஸ்துவுக்கு. கிபின்னா என்ன? கிறிஸ்துவுக்கு. இயேசு பிறந்து மரித்து அதற்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன் தான் நம்ம ஜெனரேஷன்ல ஒருத்தர் படிக்கிறாங்க. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26 இருந்து 37 வரைக்கும் சத்தமா படிங்க. பிலிப்பை நோக்கி நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவரும் மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த ஒருவன் எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை போதும். பைபிள் படி. வீட்டில் இருக்கும்போது பைபிள் படி. எப்போ எங்க எந்த இடத்துல டைம் கிடைச்சாலும் பைபிள் படி அப்படின்னு ஏன் சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? நீ பைபிளை திறந்து அந்த வசனத்தை படிக்கும்போது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. பைபிள் இருந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 53:7 இந்த மந்திரி படிக்கும் போது அந்த படிக்கிற அந்த வசனத்தினுடைய விளக்கம் புரியல. ஐயோ இது என்னன்னு புரியலையே, இப்படி எழுதி இருக்குல, எனக்கு யார் சொல்லி கொடுப்பான்னு தெரியல அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவன் பைபிள் திறந்து படிச்சுட்டு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிள் திறந்து படிச்சுட்டு இருக்கிறது யார் பார்க்கறாங்க? இன்னைக்கு அநேகர் பைபிளை திறக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிள் எடுத்து அக்கில் வைக்க வேண்டியது. எப்படி மற்ற நாள்ல அது செல்ஃபிலே தான் இருக்கும்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பி. நான் ஏற்கனவே இந்த சாட்சி நம்ம சர்ச்சில் ஒருத்தர் சாட்சி கொடுத்தார் இல்லையா? என்ன சாட்சி? அவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிச்சு. ஆமா, எங்க இருந்து வந்தார்? மோசூர் அரக்கோணத்துல வந்திருந்தார் இல்லையா? ஆமா. அப்ப அவர் என்ன படிச்சார்? சங்கீதம் 91 எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னு அது என்ன பண்ணுது? அப்படியே நைட் அது உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குது. அவர் பார்த்தாரு, என்ன முறைக்குது அப்படின்னு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார். 2வது சவுண்டு விடுது. 3வது படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஆட ஆரம்பிக்குது. பயந்து போய் பாஸ்டர் ஃபோன் போடுறாரு. பாஸ்டர் என்ன சொன்னாரு? யோ, அது பிசாசியா, படிச்சுட்டு ஏசு நாமத்தில் வெட்டி அப்படின்னா. இவர் உட்கார்ந்த இடத்துல கிட்ட போகாம தூரத்துல உட்கார்ந்துட்டு கையில பைபிள் வச்சுட்டு 3 முறை சத்தமா படிச்சுட்டு ஏசு நாமத்தினால போவடி அப்படின்னா டபுக்குன்னு கட்டில கீழே விழுந்துச்சு. கட்டில கீழே விழுந்துச்சு. அன்னைக்கு பைபிள் எடுத்து ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு நான் இதுக்கு மேல ஊழியக்காரன் தான் ஆகணும், எனக்கு இதுக்கு மேல நான் எந்த வேலையும் வேண்டாம், இது போதும். ஆமா, இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையை சொன்னா பிசாசு என்ன பண்ணுது? ஓடுது, நடுங்குது. இதை விட பெட்டர் வேற எதுவுமே கிடையாது. கரெக்டா வெள்ளையும் சொல்லையும் போட்டு அடுத்த நாள் காலைல குளிச்சு ரெடியாகி எல்லா இடத்துல பாஸ்டர் இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கேன், அவ்வளவு. அப்படி போனவரை இன்னைக்கு கர்த்தர் அரக்கோணத்துல நல்ல சிறந்த தலை சிறந்த ஊழியரா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதனால தேவனுடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கு. இந்த கந்தாகை மந்திரி பைபிளை எடுத்து இந்த வசனத்தை, இப்ப நீங்க படிச்ச வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி இதை படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த சத்தம், அல்லேலூயா, இந்த சத்தம் எங்க கேக்குது? பரிசுத்த பர்வதத்துல கேக்குது. கர்த்தர் உடனே தம்முடைய தூதனை அனுப்புறார். போ, உடனே கிளம்பு. ஆமா, பிலிப்பிட்ட போ, ஊழியக்காரன்ட்ட போ. அவன் படிச்சுக்கிட்டே அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். வண்டி அந்த பக்கம் வருது, தெற்கு முகமா சவுத் பக்கம் வண்டி வருது. ஆமா, காசா, அங்க காசா ரூட்ல அந்த வண்டி போயிட்டு இருக்குது. அந்த வண்டியை மடக்கு, அந்த வண்டியை மடக்கு. அந்த வண்டியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ, பைபிள் படிக்கிறது எவ்வளவு பெரிய வேலை செய்யுது பார்த்தியா? அவன் ஒரு இடத்துல ஓரமா சேர் போட்டு மரத்துக்குள்ள உட்கார்ந்து படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த குதிரைகள்லாம் இருக்கிற ரதம், அந்த ரதத்துல அவன் அந்த வாகனத்துல பைபிள் படிச்சுக்கிட்டே அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த வண்டி போயிட்டு இருக்கும். அந்த ரதங்கள் கூட்டின அந்த சேரியட் போயிட்டு இருக்கும். அதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் எந்த பக்கத்துக்கு எந்த பக்கம் போறான்? அவன் தெற்கு பக்கத்துல இருந்து எருசலேம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற மார்க்கமாய் அப்படியே அந்த ரூட்ல அவன் போயிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்றேன்னா கரெக்டா அந்த ரூட்ல அவன் போற இடத்துல இந்த இடத்துல ஒரு இடத்துல திரும்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல போய் அவனை மடக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எதுக்கு மடக்கு சொல்றாரு? என் வசனத்தை அவன் படிக்கிறான், அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாம அவன் குழம்பி போயிருக்கிறான். இப்ப போய் நீ அவனுக்கு வசனத்தை சொன்னேன்னா, இந்த வசனத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் என் வீட்டுக்கு வந்துடுவான். அல்லேலூயா. அதான் தேவனுடைய ஆசை. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அந்த ஆத்மா என் வீட்டுக்கு வேணும், என் ராஜ்யத்துக்கு வேணும். இந்த பூமியில பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போயிடக்கூடாது. இவன் ஒரு நல்ல மந்திரியா இருக்கிறான், இவன் ரட்சிக்கப்பட்டா, இவன் என்னுடைய வசனத்தினுடைய விளக்கத்தை தெரிஞ்சாச்சுன்னா இவன் என் வீட்டுக்கு வந்து அழிவில்லாத வாழ்க்கைக்குள்ள வந்துடுவான். அல்லேலூயா. அதான் பைபிள் படிக்கும்போது ஏனோ தானோன்னு படிக்காத, பொழுது போகலன்னு படிக்காத. பிரதர் சொல்லிட்டாரு ஒரு அதிகாரம் படிச்சாகணும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்காது. பொறுமையா உட்கார்ந்து நிதானமா உன் மண்டைய நல்ல கசக்கி, அப்பா இன்னைக்கு நான் உங்க வேதத்தை படிக்க போறேன், எனக்கு தயவு செய்து புரிய வைக்கப்பா. தாவீது என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது? சங்கீதம் 119:18, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை யார் பார்க்கும்படி?
யார் பார்க்கும்படி? நீ பார்க்கணும். சும்மா டிவியில பார்க்கறது இல்ல. கர்த்தர் எனக்கு அதை செய்தார், ஆமா இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படின்னு டிவி ஆன் பண்ணி விட்டு ரிமோட் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். வேதத்தில் உள்ள அதிசயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யணும். அல்லேலூயா. அதைத்தான் அங்க தாவீது கேட்டார். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை. எதுல உள்ள வேதம்? யாருடையது? அவருடையது, கர்த்தருடையது வேதம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை யார் பார்க்கணும்? நான் பார்க்கணும். வேற யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும். நான் பார்க்கும்படிக்கு என்ன பண்ணணுமா? எதை திறக்கணுமா? ஏற்கனவே கண்ணு திறந்தானே இருக்குது. அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் கண்ணு திறந்துருக்கும், ஆனா உள்ள இருக்கிற இருதயம் கட்டை மாதிரி இருக்கும், மரக்கட்டை மாதிரி இருக்கும். ஆமா, கல்லு மாதிரி இருக்கும். அது எவ்வளவு அடிச்சாலும் அதை உடைக்கவே முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்துல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க நைட் 8 மணிக்கு. பிரதர் நிறைய பைக் டவுட் இருக்குது, அங்க ஒரு இடத்துல நீங்க சொல்லும்போது அந்த வசனம் என்னை தொட்டுச்சு, நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா டவுட்டு எங்க பாஸ்டர் சொல்ல மாட்டாரு, அதனால அது விளக்கம் நீங்க சொல்லணும், அதனால ஒரு 8 மணிக்கு உட்காந்துட்டேன். என்ன விளக்கம் வேணுமா? யோவான் 8:30 என்ன வசனம்? சத்தியத்தை அறிவீர்கள். அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. அந்த வசனம் 50 வருஷமா தெரியாதா? எத்தனை வருஷமா தெரியாதா? பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன், அவர் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவர். 50 வருஷமா இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது பிரதர் அப்படிங்கிறார். அப்ப அவர் கண்ணு திறந்திருக்கா திறக்கலையா? குருட்டு கண்ணு. என்ன கண்ணு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் சந்தோஷத்தை இழந்து போன வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? பிளாட்ஃபார்முக்கு லேட்டா போறது. அல்லேலூயா. 1 வாரம் லேட்டா போகலாம், 2 வாரம் லேட்டா போகலாம், இல்ல நீ 1 மாசம் லேட்டா போனா போட்டு 1 வருஷம் லேட்டா போ, ஆனா வாழ்நாள் எல்லாமே நான் லேட்டா தான் போவேன்னு சொல்லியாச்சுன்னா அங்கதான் சாத்தான் உனக்குள்ள சரியா வச்சிருக்கிறான் விஷத்தை. எதை வச்சிருக்கிறான்? விஷத்தை, சரியான விஷத்தை வச்சிருக்கிறான். கண்டிப்பா ஒரு நாள் கெட்டு போயிடுவேன். உன் தைலம் ஒரு நாள் கண்டிப்பா நாரும். உன் வாசனை, ஜீவ வாசனை ஒரு நாள் சத்தியமா சொல்றேன் மரண வாசனையா மாறும். அதுல மாற்றமே இல்லை. ஒரு நாள் மாறும். ஒரு நாள்ல முடிவு பரிந்து ரட்சிப்புல நிக்க முடியாது, ரட்சிப்புல நிலைத்திருக்க முடியாது. ஒரு நாள் போயிடுவேன். அதான் உண்மை. போயிடுவேன் ஒரு நாள். ஏன்னா still you are practicing in platform, not in train. உன்னோட லைஃப் ஸ்டைல நீ பிளாட்ஃபார்ம்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னும் ட்ரெயின்குள்ள, ஷோபால, அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இன்னும் உட்காரல. நீ அந்த டிராவல் பயணத்துக்குள்ள உட்கார்ந்து பிளாட்ஃபார்ம்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்க. பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஜனங்களுக்கெல்லாம் எப்படி? அண்ணன் போயிருக்கிறாரு. எங்க போயிருக்கிறாரு? கன்னியாகுமரி போயிருக்கிறாரு. பேக் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டாரு, போயிட்டாரு. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர். இங்க பரிசுத்த தேவன் இந்த தேவனுடைய வசனத்தை ஜஸ்ட் அவன் படிச்சான். எதுக்கு படிச்சான் அப்படின்னா, இது எனக்கு விளங்கணும், இந்த வசனத்தை என் கூட பேசுங்க படிக்கும் படிச்சான். படிச்ச உடனே ஆண்டவர் வேலை செய்யறார். ஒருத்தர் அனுப்புறாரு, அனுப்பி படிங்க 30வது வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பாருங்க, அவன் சொல்றாப்ல, நீ வாசிக்கிறீங்களா ஐயா, அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்கிறாப்ல. இப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால்
அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனா இருந்ததுனால யாரு? மந்திரி. அந்த பிலிப்பையும் என் கூட உட்காருங்கய்யா, எனக்கு விளக்குங்கய்யா அப்படிங்கிறாப்புல. இப்போ அந்த அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் 32 படிங்க. அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஆமா, தமது வாயை. இது யாரு அப்படின்னு கேட்கிறான் மந்திரி. இந்த வசனத்துல போட்டிருக்க ஏசாயா தீர்க்கதரிசி வசனத்துல போட்டிருக்க இது யாரு? கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட போது அவர் வாயை திறக்கலையாமே, அவர் வாயை திறக்காம இருந்தாராமே, அவர் நெருக்கப்பட்டாராமே, ஒடுக்கப்பட்டாராமே, அவர் வாயை திறக்காம கடைசி வரைக்கும் இருந்தாராமே. அவர் யாருயா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 33 படிங்க. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய ஜீவன் பூமியில் எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. இதை கேட்ட உடனே மந்திரி பிலிப்பிட்ட கேட்கிறான், ஐயா இந்த புக்கில் எழுதியிருக்க, இந்த பைபிள்ல போட்டிருக்குதே, இந்த வசனம் யாரை குறிச்சு போட்டிருக்குது? அவரை குறிச்சே போட்டிருக்குதா? ஏசாயாவை குறிச்சே போட்டிருக்குதா? அல்லது வேற யாரையாவது குறிச்சு போட்டிருக்கா? எனக்கு சொல்லுங்கய்யா, இந்த வசனத்துல வரக்கூடிய அந்த கதாநாயகன் யாரு? இந்த கதாநாயகன் ஹல்லேலூயா, அந்த கதாநாயகன் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அவர் யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த தேவனை குறித்து, இந்த பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு, மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் இயேசு, மறு ஜென்மத்தை குடிக்கிறவர் இயேசு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கை உண்டு, மறு ஜென்மம் உண்டு. அதை கொடுப்பவரும் இயேசு. அவர் ஒருவர் மட்டும்தான் அதை குடிக்கிறவர். அவரைத்தான் இப்படி நொறுக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அவரை கொன்றார்கள். அவர் மரித்து போனார். ஆனால் அவர் கடவுள் அல்ல, மனிதன் என்று சொல்லி அவரை கொன்றார்கள். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த தெய்வத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த தெய்வத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர்கள் அவருடைய நாமத்தினாலே மறுஜென்ம முழுக்குள் பிரவேசித்தால் அவர்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்பு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். அவர்கள் மீண்டும் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல மீண்டும் தங்கள் உறவுகளை, தங்கள் நண்பர்களை, கிறிஸ்துவ குடும்பங்களை, இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரித்தார்களோ எல்லோரையும் ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள். அவர்கள் அழிவில்லாத வாழ்க்கைக்குள் செல்லுவார்கள். அவர்களுக்கு மரணமே கிடையாது, நரகம் கிடையாது, பாதாளம் கிடையாது, நித்திய அக்கினி கிடையாது. அங்கே வேகாத அந்த அக்கினிக்குள் அவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கென்று தேவன் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், பரதீசை வைத்திருக்கிறார், பரலோகத்தை வைத்திருக்கின்றார், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் அழிவில்லாத வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பார்கள் என்று இந்த இயேசுவை குறித்து பிலிப்பு இந்த மந்திரிக்கு சொன்ன பொழுது அந்த மந்திரி கேட்டாப்ல, இதெல்லாம் எங்க நடக்குது? இப்ப நான் சொல்ற விஷயம் எங்க நடக்குது? வண்டியில அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்குது. அப்போ மந்திரி கேட்கிறாப்ல, யோசிச்சு பாருங்க. மந்திரி சொல்றாப்ல, சரி இது நான் போயிட்டு உடனே அரசவையில் போயிட்டு கமிட்டி மீட்டிங் போட்டு ஜோசியர், பண்டிதர், வேதபாரகர் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, அதனால இதை எப்படி செய்யலாம் முடிவெடுத்து கமிட்டி மீட்டிங் போட்டு அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்ல நேரத்தை பார்த்து அதுக்கு பிறகு நான் இயேசுக்குள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்டார் மந்திரி. மந்திரி என்ன சொன்னாரு? இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பாக்கியத்தை, இந்த டிராவல்ல இந்த சம்பவம் நடக்குது, இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இன்னும் அடுத்த ஸ்டாப்பிங் வரல, மந்திரி பிளாட்ஃபார்ம்ல இல்ல, மந்திரி இப்ப ட்ரெயின்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ட்ரெயின்ல கூட ஊழியக்காரர் இருக்கிறார். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ மந்திரி கேட்கிறாரு, இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினாலும் குணமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மந்திரி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பிரியமானது அதுதான் பாருங்க, நல்ல அருமையான தண்ணி, பெரிய ஏரி, தண்ணி சுத்தமா அழகா இருக்கு, மரச்செடி கொடிகள்லாம் இருக்கு, தண்ணியில மூழ்கி மறுஜன்மம் முழுக்க எடுக்கும். தண்ணி எங்க இருக்குது? எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. மந்திரி கேட்கிறாரு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அப்போ 37வது வசனம் படிங்க. அதற்கு பிலிப்பு, ஆ. நீ முழு இருதயத்தோடு ஆ. விசுவாசித்தால் தடையில்லை என்றான். ஆ. அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, ஆமா, இப்போ நான் விசுவாசிக்கிறேன்யா அப்படின்னு சொல்லி, நீ விசுவாசித்தால் தடையில்லைன்னு சொல்லும்போது அந்த மந்திரி சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன். உடனே மந்திரி என்ன சொல்றாரு, யோ முன்னாடி ஓட்டுறவன்ட்ட, தம்பி வண்டி நிறுத்துப்பா, அந்த அந்த ஏரி ஓரமா வண்டி நிறுத்து. எது பக்கமா? ஏரி ஓரம். இப்ப யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு பிலிப்பு ஊழியக்காரரு, இன்னொன்னு மந்திரி. அல்லேலூயா. இப்ப 2 பேரும் எங்க இறங்குறாங்க? அல்லேலூயா. எங்க இறங்குறாங்க? இப்போ பிலிப்பு அவருக்கு என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? யாருக்கு கொடுக்குறாரு? மந்திரி மறுஜென்மம் முழுக்குள்ள பிரவேசித்தார். அதற்கு பிறகு 39 படிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பாருங்க, ஊழியக்காரரை எங்க இருந்து கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரோ அங்க பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா வேலை செய்யறாரு பாருங்க. ஊழியக்காரரை கரெக்டா கொண்டு போய் விட்டாரு. மந்திரி அப்புறம் அவரை காணாமல் எப்படி போனாரா? எப்படி போனாரா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மந்திரி எப்படி போனாரா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. மந்திரி எப்படிங்க போனாரு? அப்புறம் ஏங்க நீங்க இன்னும் இஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் ஏன் உன் முகத்துல துக்கம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் துக்கம்? கவலைப்படாதீங்க. உங்க அப்பா உன்னை பார்த்துட்டே இருக்கிறார். நீ பண்ற ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. அவர் உன் பக்கத்துல பாருங்க, ஒரு பைபிள் படிக்கிறத அவர் பார்க்கிறாரு, வாட்ச் பண்றாரு. எத்தனை பேர் உங்க வீட்டுல பைபிள் படிக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பைபிள் தெரிஞ்சு வீட்டுல எத்தனை பேர் சத்தமா பைபிள் படிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறத பரிசுத்த தேவன் கவனிக்கிறார். இந்த வசனத்தை படிச்சுட்டு புரியலன்னு சொன்ன உடனே அவர் கத்துக் கொடுக்குறாரு. அதுவும் உட்கார்ந்து படிக்கிறவனுக்கு கத்துக் கொடுக்கல. அவன் 60 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். வண்டியை மடங்குறாரு விளக்கத்தை சொல்றதுக்கு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வேணும், இது நரகத்துக்கு போகக்கூடாது, இது நரக அக்னியில மாட்டிக்க கூடாது, இது என் வீட்டுக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும், அது அவருடைய விருப்பம். அதனால அதை தள்ளி போடக்கூடாது. நேர ஆளை அனுப்பி
ரோட்டு ஓரமா இருக்கிற ஏரியிலே கதையை முடிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முழுக்குக்கு பேர் தான் மறுஜென்ம முழுக்கு. என்ன முழுக்கு? மறுஜென்ம. என்ன ஜென்மமா? இந்த ஜென்மத்துல நீ சந்தோஷமா இருக்கணும்னா அருள்நாதருடைய வேதத்தை நீ படிக்க ஆரம்பி, அந்த வசனத்தை கேட்க ஆரம்பி. கடைசியா என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்? எனக்கு கவலை இல்லை, நீ 12 மணி கூட வரலாம், எனக்கு என்ன கவலை? வர போற, காணிக்கை போட போற, போயிட்டு இருக்க போற, நான் என் பாட்டு என் வேலையை பார்த்து ஜாலியா இருக்க போறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் எல்லா இடமும் இருக்குது. ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய நோக்கம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு நாள் தான் நான் உன்னை பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. உன்னை எவ்வளவு நாள் தான் நான் உன்னை பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ட்ரெயினில் ஏற மாட்டேயா? கூட பயணம் செய்ய மாட்டேயா? உன்னுடைய டெஸ்டினேஷன் நீ வந்து சேர மாட்டேயா? இதுதான் என்னுடைய ஆசை. வேற எதுவும் ஆசை இல்லை. உன்னை திட்டுறதுனாலையோ அல்லது உன்னை கடிந்து கொள்றதுனாலையோ எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஆமாம், நிறைய இடத்துல திட்டியே ஆமாம் கர்த்தருக்கு பிரியமானது. அதை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த கண்கள் திறக்கப்படும் போது அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கணும். அதான் ஒண்ணு. ஆனால் இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமானது. பரிசுத்த தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரை இறங்குனாங்க. அதுக்கு பிறகு அவர் எப்படி புறப்பட்டு போறாரு? சந்தோஷமா புறப்பட்டு போறாரு. எப்படி புறப்பட்டு போறாரு? இன்னைக்கும் நீங்க இங்க இருந்து சந்தோஷமா புறப்பட்டு போங்க. 20 வசனம் எடுத்து வச்சேன். 2 வசனம் தான் சொன்னேன். டைம் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது சந்தோஷமா போங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுங்க. இனி நான் பிளாட்ஃபார்ம்ல நிக்க மாட்டேன். இனி நான் பிளாட்ஃபார்ம்ல பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. இனி நான் பிளாட்ஃபார்ம்ல நிக்க மாட்டேன். இனி பிளாட்ஃபார்ம்ல நான் நின்னது போதும். பிளாட்ஃபார்ம்ல நின்னது போதும். நான் வருஷக்கணக்காக பிளாட்ஃபார்ம்ல நின்னது போதும். ஆமாம், என்னுடைய தைலத்தை நான் கெட்டு போக விரும்பலை. நான் ஜீவ வாசனை உள்ளவன். நான் ஒருபோதும் என் வாசனை மரண வாசனை வரக்கூடாது. நான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகியே ஆகணும். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருங்கப்பா. போதும். நான் பிளாட்ஃபார்ம்ல நின்று சுண்டல் சாப்பிட்டது போதும், சமோசா சாப்பிட்டது போதும், டீ குடிச்சது போதும், அப்படியே ரவுண்ட் அடிச்சது போதும். இனி நான் டிராவல் பண்ணணும். என்ன பண்ணணும்? டெஸ்டினேஷனுக்கு டிராவல் பண்ணணும். அந்த ஹெவன்லி பிளேஸ் இல்லையா, கிங்டம் ஆஃப் ஹெவன், ஆண்டவர் வைத்திருக்க அந்த டெஸ்டினேஷனை டிராவல் பண்ணது. பூமியிலே நான் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். அதுக்கு என்ன, நீங்க தயவு செய்து ட்ரெயின்ல ஏத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செஞ்சா சந்தோஷம் வருமா வராதா? இதுக்கு மேல பைபிள் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? ஆமா, நீ படிச்சா யார் கவனிக்கிறாரு? பார்க்குறாரா இல்லையா? பாருங்க, அவர் பார்க்கும்போது நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு யோசிச்சு பாரு. அதனால வீட்டில் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் நீ சங்கீதம் தொண்ணூத்தொன்னு ஏதோ ஒன்று படிக்கும்போது அங்கங்கே சுற்றி இருக்கிறதுலாம் அப்படி ஒரு மாதிரி முறைக்கணும். உன்னை பார்த்து முறைக்கணும், அப்படி தலையை ஆட்டணும். அதுக்கப்புறம் நீ அதை பார்த்துட்டு ஹோ ஏசு நாமத்துன்னு சொல்லணும். அது அங்கேயே விடணும். அப்புறம் கிட்ட போயிட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு செய்வாருங்க. ஹல்லேலூயா. நம்மளை வச்சுதான் கர்த்தர் பெரிய சபையை உருவாக்க போறாரு. ஹல்லேலூயா. என்ன சபை? பில்டிங் சபையா? இல்ல, கர்த்தருக்காக எழும்புகிற ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காக எழும்புகிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஹல்லேலூயா.